வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 55வது மேட்சான இன்னும் கரெக்டா எண்ணி ஐபிஎல்ல 54 மேட்ச் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 74 மேட்ச். அதுல 54 மேட்ச் முடிஞ்சிட்டுனா மீதி ஒரு 20 மேட்ச் தான் இருக்கு. ஸோ இந்த 20 மேட்சை நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம வின் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு 55வது மேட்ச் வந்து திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் டிசிக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான மேட்ச்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனா இருக்கட்டும், பிச் ரிப்போர்ட், அது எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீ தான் நண்பா. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த மெத்தட்ல ப்ரெடிக்ஷன் பண்றது கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா நம்ம வந்து போர்ட்ல பண்ணி பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து போர்டில் பண்ணணும் தான் ஆசை. ஆனால் நம்ம வந்து இப்போ நான் வெளியூருக்கு வந்துட்டேன். ஆஃபீஸ் விஷயமா நான் வெளியூர் வந்ததுனால போர்டை தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும்னு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் திங்கக்கிழமையில இருந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போர்டில் ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்குமே அதுதான் பிடிக்கும். நம்ம அப்போதான் நானே நிறையா இதை வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கும் நிறைய வியூஸ் கம்மியாயிருச்சு, பரவாயில்ல. போர்டுல வந்தோடனே நிறைய பேர் பார்ப்பீங்க நான் நம்புறேன். இன்னும் ஒரு வாரம் தான் நண்பா, பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க இன்னமும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், உங்களுக்கு இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா மதிப்புல கிராண்ட் லீக் போட்டிருக்காங்க. அண்ட் 30,000 ரூபாய்க்கு ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், டெய்லி ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் ஐபிஎலுக்கு உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ஈஸியா நீங்க வின் பண்ணலாம். XL11ல ரொம்ப ரொம்ப ரிஸ்காலாம் ஸ்மால் லீக் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு சின்ன 3 ரூபாய்க்கு கூட பெரிய பெரிய கிராண்ட் லீக்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் அது போக நம்ம சேனல் சார்பா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் கொடுத்தோம். இன்னும் எண்ணி கரெக்டா 20 மேட்ச் தாங்க இருக்கு. ஸோ ஆல்ரெடி டாப்ல இருக்கிறவங்க விட்டுறாதீங்க, இன்னும் 20 மேட்ச் தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃபுல்லா XL11ல ஃப்ரீ தான். ஸோ யாருமே இது வரைக்கும் XL11ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்பவே பிடிச்ச ஆப்பா மாறிடும். அண்ட் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிச் ரிப்போர்ட்டை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிச்சை வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அதாவது 200+ இந்த கிரவுண்ட்ல நாங்க தான் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த சீசன்ல வந்து 300+ எல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அடுத்தபடியா எலிமினேட் ஆன டீம்ல வந்து எஸ்ஆர்ஹெச் தான் இருக்கிறாங்க. அண்ட் எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து இதே பிச்சில் தாங்க நடந்தது. அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 200+ போகக்கூடிய கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி போகல. ஸோ பிச் ரிப்போர்ட்டை வந்து எந்த லெவலுக்கு நம்புறது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ அது வந்து அவங்களும் நம்மள மாதிரி ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான் தவிர இது ஒன்றும் கிடையாது. அண்ட் பவுண்டரி லைன் வேணா பாத்துக்கோங்க. ஆஃப் சைடு வந்து கொஞ்சம் பவுண்டரி லைன் பெரிய லைன் தான். ஆஃப் சைடு 63, லெக் சைடு வந்து 70 மீட்டர், ஸ்ட்ரைட்ல 77 மீட்டர்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ பெரிய பிச் தான். அண்ட் லாஸ்டா நடந்த 5 மேட்ச் ரிசல்ட் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இதுல வந்து ஆனா இந்த கிரவுண்டு ஓரளவுக்கு வந்து 200+ அப்படிங்கிற ஸ்கோர் போயிருக்கு. ஒரு 190+ ஆச்சு வந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து ஒரு 190+ போயிட்டு 190+ போயிருச்சு, 190+ போயிருச்சு. ஒரு 2 மேட்ச் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150க்கு உள்ளதான் வந்து ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னருக்கு இங்க வேலையே கிடையாதுங்க. பெருசாலாம் இங்க வந்து ஸ்பின்னர்ஸால ஒரு சின்ன சுவாமி ஸ்டேடியம், ஒரு நம்மளுடைய சேப்பாக் ஸ்டேடியம், இந்த மாதிரி ஸ்டேடியம்ல மாதிரி இங்கெல்லாம் வந்து விக்கெட் எடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஓவராலா பாருங்க, 9 விக்கெட் ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னு, 10 விக்கெட் ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னு, 9 விக்கெட் ஃபாஸ்ட் 2 விக்கெட் தான் ஸ்பின்னு, 6 விக்கெட் ஃபாஸ்ட் 1 விக்கெட் தான் ஸ்பின்னு, 10 விக்கெட் ஃபாஸ்ட் 1 விக்கெட் தான் ஸ்பின். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் கிடையாது, போன வருஷமும் இதே பிச்சில் 7 மேட்ச் நடத்தினாங்க. 7 மேட்சுமே வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஃபாஸ்ட் போலருக்கு ஃபேவரட் டீம் கொடுங்க. அதே போல இந்த கிரவுண்ட்ல வந்து டாஸ் வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேட்சை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்படிதான் நம்ம லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல நினைச்சோம். ஏன்னா சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல செகண்ட் பேட்டிங் பண்றது ஈஸி தான், அடிச்சிருக்கலாம் சிஎஸ்கே நினைச்சா. பட் போராடி வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. பட் அந்த மேட்ச் வந்து பெரிய இதா இருந்தது, நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மேட்சா இருந்தது. அண்ட் இங்கேயும் வந்து டாஸ் ரொம்ப முக்கியம். நீங்களே பார்க்கலாம், இதுல 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு, வின் பண்ணிடுவாரு. ஸோ
ஒருவேளை இன்னைக்கு வந்து டிசி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டிசிக்கு ஃபேவரட்டா டீம் போடலாம். எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டா போடலாம். நீங்க ஹை ஸ்கோர் 286, லோ ஸ்கோர் 143. அதிகமா போன இன்னிங்ஸ் பாருங்க 190 பிளஸ்ல வந்து 6 இன்னிங்ஸ் போயிருக்கு. 0 to 150 2 இன்னிங்ஸும் 150 to 169 2 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங் ஆடக்கூடியது டியூ பிளசிஸ் அண்ட் அபிஷேக் பொருள் 2 ஓப்பனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு பிளான் வச்சிருக்கேன் நண்பா. அதாவது யாருக்குமே வந்து பெருசா அந்த ஒரு ஃபேண்டசி அப்படின்னா இவ்வளவு ரூபா வச்சு இப்படி விளாண்டா நமக்கு வந்து இவ்வளவு ரூபா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து உண்மையா லைவா ப்ரூவ் பண்ணலாம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சில பேர் சொல்றாங்க நீங்க பெரிய கான்டெஸ்ட் விளையாடுறீங்க, அதுல வந்து உங்களுக்கு ஆப்போனன்ட் சின்ன சின்னதா பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க வந்து சும்மா ஒரு 300 200 கான்டெஸ்ட் எல்லாம் போடும்போது ஆப்போனன்ட் வந்து கஷ்டமா வர்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு லீக் வரும்ல, ஒரு டிஎன்பிஎல் இந்த மாதிரி லீக் வரும்போது நான் வந்து ஒரு கரெக்டா ஒரு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சின்ன சின்ன கான்டெஸ்ட் கூட பிளே பண்ணி உங்களுக்கு லைவா இப்பெல்லாம் விளாண்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு இதா பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்னு. சரி, டியூப்ளசிஸ் அண்ட் அபிஷேக் பொருள் இந்த 2 பிளேயருமே எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஓப்பனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் லெஃப்டர். குறிப்பா 2 பிளேயர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் செகண்ட் வந்தாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்களுடைய டீம்ல கன்சிடர் பண்ணலாம் பேட்டிங் செகண்ட் வந்தாங்க அப்படின்னா. ஏன்னா பேட்டிங் செகண்ட் வரும்போது டியூப்ளசிஸா இருக்கட்டும் அபிஷேக் போரலா இருக்கட்டும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உடனே நீங்க கேட்கலாம் அப்புறம் என்ன லக்னோ கூட டக்கு, ஆர்சிபி கூட 7 அண்ட் கேகேஆர் கூட 4 அப்படின்னு கேட்கலாம். ஆனா அவருடைய பெரும்பாலான நல்ல ஸ்கோர், நான் மறுபடியும் சொல்றேன், அபிஷேக் போரலை பத்தி யாருமே பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நான் விளாண்ட எல்லா மேட்சுமே எடுப்பேன். காரணம் ஒரு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 ரன்னாச்சு அடிச்சு கொடுத்துருவாரு. ஆல்மோஸ்ட் எப்படியாச்சும் வந்து ஒரு 4-5 மேட்ச் தான் ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அது எல்லா பிளேயருக்கும் நடக்கும். பட் அபிஷேக் போரல் நல்ல இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயும் இருக்கிறாரு. சில ராகுல் பெருசா பண்ற லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பண்ணல நம்ம பார்த்தோம். திடீர்னு ராகுல் கூட பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அபிஷேக் போரலை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் கன்சிடர் பண்ணலாம். குறிப்பா செகண்ட் பேட்டிங். அதே போலதான் டியூப்ளசிஸும் செகண்ட் பேட்டிங்லாம் வந்தாருன்னா நல்லாவே ஆடி இருக்காரு. போன வருஷம் ஆர்சிபி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் செகண்ட் பேட்டிங் வரும்போது உண்மையிலே நல்லா ஸ்கோர் பண்ணி இருக்கிறாருங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததா கருண் நாயர், கேஎல் ராகுல் 2 மிடில் ஆர்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் வந்து டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க அதிகபட்சம் கருண் நாயர் கிட்ட இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா கருண் நாயர் வந்து டொமஸ்டிக்ல வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆனார். இந்த அவர் நல்லா விளாண்டதுனாலதான் ஐபிஎல் எடுத்தாங்க. அண்ட் 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்லாம் இல்ல, 2 இதுலயுமே நல்லா ஆடி இருக்கிறாரு. கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்பவும் சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கேஎல் ராகுல மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்குன்னு செகண்ட் மேட்ச் அவர் விளையாட வந்தார் அப்படின்னா அவர் எடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றது கிடையாது, ஆள் கிடையாது. காரணம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா ஒரு கண்டிப்பா நம்ம நினைக்கிறக்கூடிய ஒரு 30 பிளஸ் அடிப்பார். அதுவே செகண்ட் பேட்டிங் அடிப்பார். ஆனா சில மேட்ச்ல வந்து ஃபிளாப்பான ரிசல்ட்டும் கேஎல் ராகுல் வந்து கொடுத்திருக்கிறாரு செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது. அந்த காரணத்தினால நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்தா கூட கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸ்டப்ஸ் ஒரு அண்டர் வேல்யூடு பிளேயருங்க. ஸோ அண்டர் வேல்யூடு இதா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஃபேண்டசிலையும் பாத்தீங்கன்னா யாருமே பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்க இஷ்டத்துக்கு கருண் நாயர் எடுக்கிறதுக்கு இந்த மேட்ச் பாருங்க, அவர் இது வரைக்கும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தது கேகேஆர் கூட கொடுத்திருக்காரு, எம்ஐ கூட கொடுத்திருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு 25 அந்த மாதிரிங்கிறது அடிச்சிட்டாரு. பிளஸ் ஒரு கேட்சோட பொசிஷன்ல கரெக்டா நிற்பாரு. மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு கேட்ச் ஆச்சும் நீங்க வந்து ஸ்டப்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால அந்த வகையில பார்க்கும்போது ஸ்டப்ஸ் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பிளேயரா தான் நான் பாக்குறேன். அஜிதோ சர்மா நான் எப்பவும் சொல்றதுதான், ஹிட் ஆர் மிஸ் இந்த ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜிடி கூட ஒரு 37 அடிச்சாரு. வேற எல்லா மேட்சுமே அவரும் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா 17வது ஓவர் 18வது ஓவர்ல உள்ள வர்ற பேட்ஸ்மேனால 50 60 அப்படின்னு அடிக்க முடியாது. ஸோ அதனாலேயே அவரை வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு டீம்ல இருந்து ட்ரை பண்ணா போதுமானது. அடுத்ததா முக்கியமான ஆல்ரவுண்டரான அக்சர் படேல் அண்ட் விப்ராஜ். அக்சர் படேலை நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுடைய டீம்ல ட்ரை பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அக்சர் படேல் பேட்டிங்கும் பண்றாரு பிளஸ் பவுலிங்கும் பண்றாரு. அப்படிங்கும் போது ஏதாச்சும் ஒரு இதுல உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு வந்து டக் அவுட்ல கூட அக்சர் படேல் போகலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு எப்படியாச்சும். இல்ல இன்னைக்கு வந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா மேட்ச்ல வந்து விக்கெட் எடுக்காம கூட போல. நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட் ஏதாச்சும் ஒரு இதுல கூட அக்சர் படேல் வந்து நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாரு.
ஸோ அதனால அக்சர் பட்டேல் வந்து கம்பல்சரி நீங்க ட்ரை பண்ணணும். விப்ராஜ் வந்து தொடர்ந்து ஃபிளாப்பான ரிசல்ட்டா கொடுத்துட்டு இருந்தாரு 4 மேட்சா. நான் கூட சொன்னேன் கேகேஆர் கூட லோ பர்சன்டேஜ்ல இருக்க பிளேயர் சொன்னோம். அதே போல கேகேஆர் கூட ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்குமே அவருக்கான ஆப்ஷன் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு லோ பர்சன்டேஜ்ல நீங்க விப்ராஜை பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க் இனிஷியல்ல நம்ம டெல்லிக்கு வந்து பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பிளஸ் டெத்ல ஒரு ஓவர் பவுல் பண்றாரு மிச்சல் ஸ்டார்க். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஸ்டார்க்கை மிஸ் பண்ணாதீங்க, நான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன். காரணம் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு, விக்கெட் எடுத்துருவாரு. பிளஸ் அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்றது ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல தான் பவுல் பண்ணுவாரு. அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க ஸ்டார்க்கை வந்து கண்டிப்பா உங்க டீம்ல ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, ட்ரை பண்ணாம கூட நீங்க போகலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. குல்தீப் யாதவ் 2 இன்னிங்ஸ்லயுமே ஸ்ட்ராங்குங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 100% ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்குனா 180% செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ராங்கு. அண்ட் தொடர்ந்து 3 மேட்சா குல்தீப் விக்கெட்டே எடுக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஆப்பரண்ட் டீம்லயும் அவருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால உங்களுக்கும் அந்த இது தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பா குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணுங்க. குல்தீப் யாதவ் அட்டாக் வந்து மிடில் தாங்க இருக்கும். முகேஷ் குமார் இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர், சமீராவும் இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயரா இருக்கிறாங்க. அண்ட் முகேஷ் குமார் மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி ட்ரை பண்ணலாம். ஆனா விக்கெட் எடுத்தா மலையா குமிப்பாரு, இல்லைன்னா ஒரு விக்கெட். பட் நீங்க கண்டிப்பா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல சமீரா கிட்டையும் ஒரு விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாங்க, ஏன்னா நல்லாவே பவுலிங் பண்றாரு. பிளஸ் டெத்லயும் ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. முகேஷ் குமாரும் டெத்லயும் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. எப்படி ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்லா இம்பார்ட்டன்டா இருக்காரோ அதே போல இவரும் கண்டிப்பா இருப்பாரு நமக்கு. அண்ட் அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ஹெட், இந்த 2 பேருமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு விளையாடக்கூடிய பிளேயர். அது வந்து 100 ரன்னா கூட அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியும், ஏன் டக் அவுட்ல கூட போக முடியும். அதுதான் அந்த 2 பிளேயர்ஸோட பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு. அது டே எப்படி வேணாலும் அமையலாம். அன்னைக்கு நீங்க அபிஷேக் சர்மா 50 அடிப்பான்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா டக் அவுட் கூட ஆயிட்டு போயிருவாரு. இல்ல நீங்க டக் அவுட்ல போக நினைச்சீங்கன்னா 50 கூட அடிப்பாரு. ஸோ அபிஷேக் சர்மா வந்து ரொம்ப காட்டா அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா தான் ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி பிளேயர்ஸை. ஹெட்டும் அதே போலதான். ஸோ ஆனா 2 பேருக்குமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. இந்த பர்டிகுலர் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல ஹை ஸ்கோர் வென்யூல ரெக்கார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காங்க 2 பேருமே. அதனால உங்களுடைய விருப்பம் தான், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இஷான் கிஷான் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு பிக்கு. ஆனா அந்த ட்ரம்ப் கார்டு பிக்கு வந்து ஆர்ஆர் கூட ஒர்க் ஆச்சு, சிஎஸ்கே கூட ஒர்க் ஆச்சு, மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப் தான் ஆச்சு. லாஸ்ட் மேட்ச் கூட நான் ஜிடிக்கு அகேன்ஸ்டா ட்ரை பண்ணியிருந்தேன், கிளாஸ் எல்லாரும் எடுத்திருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பா சரி இஷான் கிஷான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அது வேலைக்காகல. சேஃபா வந்த கிளாஸனை போட்டு வந்தவங்க தான் வின் பண்ணாங்க. ஒரு இவருக்கும் கிளாஸனுக்குமே ஒரு 30 பாயிண்ட்டுகள் வித்தியாசம். ஸோ மறுபடியும் சொல்றேன், லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இஷான் கிஷான் தான் ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ரெட்டி மினிமம் 30+ ரன் அடிச்சு கொடுத்துருவாருங்க, உருட்டினாலும். அதே போலதான் கிளாஸனும் 30+ ரன் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கிளாஸனை பாருங்க 34, 26, 32, 33, 27, 21, 37, 71. இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஃபிளாப் சிஎஸ்கே கூட. இது எல்லா மேட்சும் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதே போலதான் நிதிஷ் ரெட்டி 30, 32, 19, 31, 19, 19, 21 சொல்லி ஓரளவுக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிடுவாங்க. ஆனா ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அடிச்ச அன்னைக்கு மாட்டினா செக் தான், இல்லைன்னா முடிஞ்சு, அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் அவங்க. அனிகேத் வர்மா பெருசா ஒரு மேட்ச் ஆடினாருங்க. இந்த ஒரு மேட்ச் வந்து டிசி கூட ஒரு 74 ரன் அடிச்சிருக்கிறாரு. அகைன் டிசி கூட இன்னைக்கு ஆடுறாரு. அன்னைக்கு வந்து அவங்க பிச்சில் ஆடினாங்க விசாகப்பட்டினத்துல, இன்னைக்கு வந்து இங்க ஆடுறாரு. ஸோ பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு. கமிண்டு மெண்டிஸ் பெருசா அந்த லெவலுக்கு ஒர்த்து இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. வேணா உங்களுடைய 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் லீக் டீம்ல ஒரு 2 டீம் வரைக்குமே நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கண்டிப்பாவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், ஏன்னா டெத்தில் அட்டாக் பண்றாரு. பட் இந்த சீசன் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவுலிங் சுத்தமா செட் ஆகலைங்க. அன்சாரி மட்டும் மேட்சுக்கு மேட்ச் ஏதோ ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. கம்மின்ஸுக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஹர்ஷல் பட்டேலும் இந்த சீசன் சொல்ற அளவுக்கு அவருக்கும் பெருசா செட் ஆகல. மேபி இன்னைக்கு வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எல்லாரை விட ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தேன்னு அந்த சீசன் சமி தான். ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு பிக் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கும் சமியை ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா சமிலாம் ஒரு காலத்துல
விக்கெட் எடுக்காமலே இருக்க மாட்டாரு. போனது நம்ம டிடிக்கெல்லாம் என்ன மாதிரி பவுல் பண்ணி கொடுத்த பவுலர் தெரியுமா சாமி? இந்த சீசன் அந்த லெவலுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு. அண்ட் உனட்கட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து 3 மேட்ச் விளாண்டு 3மே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அண்டர் வேல்யூடு பிளேயரா இருக்கிறாரு. ஸோ அவரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்னதா வந்து ஒரு OG11 அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆப் வந்து இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே அதை பத்தி டெலகிராம்லலாம் போட்டிருக்கேன். லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுல ப்ரோமோ கோட் அப்படிங்கிறதுல LF அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. லெட்ஸ் பிளே ஃபேண்டசி, அதை வந்து ஷார்ட்டா LFன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த டெலகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டிலாம் ஃப்ரீ. இதை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் டீம் வந்து கிரியேட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஆப்பை பயன்படுத்தலாம். அது எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத டெலகிராம்லேயே உங்களுக்கு நான் வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இன்னைக்கு ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் ஹெட் அபிஷேக் சர்மா, கிளாசன், இசான் கிசான், கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சமி. இந்த 7 பேரும் SRH சைட்ல இருந்து எதிர்பார்க்கிறேன். டியூப்ளசிஸ், அபிஷேக் போரல், KL ராகுல், அக்சர் பட்டேல், விப்ராஜ், குல்தீப் யாதவ், ஸ்டார்க். இந்த 7 பேரையும் நான் வந்து DC சைட்ல இருந்து எதிர்பார்க்கிறேன். இந்த 14 பிளேயர்ல 11 பிளேயர் வந்து ஸ்மால் லீக் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லோ பெர்சன்டேஜ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆப்ஷன் யாரெல்லாம் இருக்கிறான்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு லோ பெர்சன்டேஜ்ல கருண் நாயர், முகேஷ் குமார், முகமது ஷமி, இஷான் கிசான் இந்த 4 பேருமே இன்னைக்கு லோ பெர்சன்டேஜ்ல நல்ல ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், அக்சர் பட்டேல், ஹெட், அபிஷேக் சர்மா இந்த 4 பேருமே நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அபிஷேக் போரல், குல்தீப் யாதவ், கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல். இந்த 4 பேரையும் நீங்க வந்து கண்டிப்பா கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உங்களுக்கு டீம்ஸ் எல்லாம் அழகா கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு ஆப் வந்துருச்சு. பட் அதனால நீங்க ஸ்மால் லீக்லாம் போய் வாங்காதீங்க. அதெல்லாம் பிரைம் பண்ற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு நீங்களா காசு கொடுத்து டீம் வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு 22 24 பிளேயர்ல நம்மளா பிளேயர் செலக்ட் பண்ண போறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 பிளேயர் வந்து எல்லா டீம்லயுமே வேணுங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்கலாம். யாரை நமக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா வேணுங்கிறது எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் நண்பா, இந்த IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் மட்டும் ஒரு இதுல, ஏன்னா நான் பெரிய கான்டெஸ்ட் விளையாடுறதுனால வின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. அதனால இதை வச்சு நான் ஒரு மாசத்துல அதை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபேண்டசி ஃபீல்ட்ல வந்து நீங்க பாக்குறது வந்து ப்ராஃபிட்டை நினைக்க கூடாது. நம்ம ஒரு 20,000 ரூபாய் ஆட் பண்ணியிருக்கோமா ஒரு ஆப்ல, அதை வந்து அப்படியே வச்சிருக்கணும். அதுதான் முதல் வெற்றியே எனக்கு தெரிஞ்சு. நீங்க ஒரு 5 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அது வந்து அப்படி இருக்கணும். அந்த பிரின்சிபல் ஆட் பண்ண அமௌண்ட் வந்து அப்படி இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஃபேண்டசியோட ஃபர்ஸ்ட் ஸ்கில்னு நான் பாக்குறேன். நிறைய பேர் வந்து 20, 30 ஆக்கணும், 40 ஆக்கணும், 50 அது ஸ்கில் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறத காப்பாத்து தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது தான் அதை வந்து 20 எப்படி 21 ஆக்கணும். ஃபர்ஸ்டே உடனே அது இன்ட்டு 2 ஆக்க முடியாது. 21 ஆக்குறது எப்படி, அதை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி 25 ஆக்குறது. அந்த 25,000 ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த 5,000 எடுத்துடணும். நம்ம அதை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. 25,000 எடுத்துடணும். அடுத்து 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம அந்த 20 எப்படி 21 ஆக்குறோம், 22 இப்படி. அதாவது நான் ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்ல வந்து போட்டிருந்தது என்ன, அது இப்ப சம்பந்தம் இல்லை, நான் வேற ஒரு இதுக்காக படிக்கும்போது அது வந்தது. நீங்க ஈஸியா அதாவது வேகமா பணக்காரனும் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து நீங்க 5 வருஷத்துல ஆக வேண்டியது இப்போ ஒரு 5 வருஷத்துல நீங்க ஆகணும். சாரி, இந்த இதை கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க ஒரு 10 வருஷத்துல வேகமா பணக்காரன் ஆகணும், ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏதாச்சும் அவசரமா பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துல உங்களால கண்டிப்பா ஆக முடியாது. 25 வருஷத்துல கொண்டு போய் விட்டுரும் உங்களை. அதுவே நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பொறுமையா பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துல பண்றதுன்னு நினைச்சதை நீங்க கண்டிப்பா ஒரு 9 வருஷத்திலே பண்ணிருவீங்க. பொறுமையா பண்ணீங்க அப்படின்னா. ஏனோதானு எடுத்து அவசரப்பட்டு பண்ணோம் அப்படின்னா 10 வருஷங்கிறது 25 வருஷம் ஆயிரும். அதாவது நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம். அதுவே நம்ம பொறுமையா பண்ணோம் அப்படின்னா 10 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 10 வருஷத்துல முடிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா 1 வருஷம் கம்மியா 9 வருஷத்துல நம்ம முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல அருமையா போட்டிருந்தது. அதனால எடுத்த உடனே 20,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25, 30, 40 அப்படிலாம் பண்ணவே முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கில்லு அதை லாஸ் ஆகாம பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ரெண்டாவது அதை 21 ஆக்கணும். 25 ஆக்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்துடும். அந்த 5,000 நம்ம ப்ராஃபிட்டபிள் கொண்டு வந்தோம். அப்படி ஒரு 4 டைம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை 20,000 நீங்க ஆட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே லாபம் தானே. ஸோ பொறுமை தான் இதுல வந்து எப்பவுமே ஈஸி. உங்களுக்கு அந்த முயலே ஆம கதை இது எல்லாமே தெரியும். அதனால கண்டிப்பா நான் இதை வந்து இந்த IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதை பண்ணுவேன் என் யூசருக்காக. ஏன்னா
1000 பேர் வீடியோ பார்க்கலாம், 500 பேர் என் வீடியோ பார்க்கலாம். ஆனா அதுல பாக்குறதுல நான் வந்து 2018ல இருந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்ப இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நான் நிறைய ட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லி அவங்க நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காங்க. புதுசா வந்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் இந்த ஃபேண்டசியை பத்தி. ஸோ அவங்களுக்காக நான் இந்த இதை நான் எஃபெக்ட் எடுத்து நான் பண்ண போறேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி வருது அப்படின்னு. ஸோ தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்துல போர்டுல ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.